கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த நாளில் கூட தேவனுடைய சத்தியங்களையும் மிக முக்கியமாக நாம் அப்போஸ்தலர்களை குறித்ததான சத்தியங்களை நாம் ஒரு தொடர் பாடமாக நாம் பார்த்து கொண்டு வந்து நிற்கிறோம். இன்றைய தினத்தோட நம்மளுக்கு மூன்றாம் வாரம் ஆயினிருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு மூணாவது ஒரு தலைப்பு அல்லது மூணாவது ஒரு பாடம். அப்ப இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்போஸ்தலன் பேதுரு. இப்போ பேதுரு கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படிதல் பேதுரு கிட்ட இருந்தது. அது இன்னைக்கு ஒரே வாரத்துல நம்மளால பேதுருவை முடிக்க முடியாது, ரொம்ப நீண்ட பகுதி தான். ஆனா இவரோட வாழ்க்கையை உற்று கவனிச்சா இவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். அதுல மிக சில முக்கியமான காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல், உண்மைத்தன்மை, அவர் கிறிஸ்துவை பின்பற்றி போக வேண்டும் என்ற ஒரு விசுவாசம், வைராக்கியம். அவர்கிட்ட அந்த வைராக்கியம் எது வரைக்கும் எரிஞ்சுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதுவும் இவர் எப்போ அந்த அந்த உரு மாற்றம் அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமாக இவருக்கு பரிசுத்தாவி கிடைச்ச பின்பதாக இவரோட அந்த வாழ்க்கையே அதிகமாய் மாறினது. ஆனா அதுக்கு முன்னாடி கூட இவர்கிட்ட நிறைய உண்மைத்தன்மை இருந்தது. யாருக்கிட்டனா பேதுருக்கிட்ட. அதே நேரத்துல ஒரு ஒரு தலைவர் பொறுப்புல அல்லது வழி நடத்துற ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பேதுருக்கிட்ட நம்ம கத்துக்கலாம். எது வரைக்கும்னா, மரணம் பரிந்தம் வரைக்கும் இவர் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார். இப்போ பேதுருவை நம்ம இன்னும் கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டும் என்றால் அவரோட பேருக்கிட்ட இருந்து நம்ம தொடங்கலாம். பேதுரு அப்படின்ற பேர் வருவதற்கு முன்பதாக இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமோன். இது போன வாரமே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சீமோன் என்பது ஒரு எபிரேய சொல். அதாவது சீமோன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது அது எபிரேய வார்த்தையில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷீமோன் அப்படின்வாங்களா. அந்த ஷீமோன் அல்லது சீமோன் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா அவர் கேட்டார் அல்லது கேட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதுதான் சீமோன்ன்ற பேருக்கான அர்த்தம். இதை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இதை கேயப்பா அப்படின்னு மாத்தி வைக்கிறார். எங்க அந்திரையா சீமோனை கிறிஸ்துவிடத்தில் கூட்டி கொண்டு போகும்போது, அப்போ இவர் கிறிஸ்து இவரை பார்த்து கேபாஸ் அப்படின்னு பேர் வைக்குவார். கேபா அப்படின்ட்டு. இப்ப கேபாவும் பேதுருவும் ஒரே பேர் தான். கேபா என்றால் அரமிய வார்த்தையின் பெயர் தான் கேபா. அது கிரேக்க பதார்த்தத்தில் அல்லது கிரேக்க வார்த்தையில் மொழிபெயர்ப்பு பண்ணும்போது பேதுரு, பெட்ராஸ் அல்லது பெட்ரோஸ் என்று சொல்லப்படும். இது கேபா அல்லது பேதுரு, இது ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான். என்னன்னா பாறை அல்லது கல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பின்னாடி பேதுருவை குறித்து படிக்கும் போது இந்த பேருக்கான அர்த்தம், ஏன் இயேசு கிறிஸ்து ஒருத்தவங்களுக்கு பேர் மாத்த வேண்டும், இந்த மாதிரி வேதாகமத்தில் பேர் மாத்தப்பட்டு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆப்ரஹாம் என்று மாத்தப்பட்டது, ஆனா அப்ராம். அப்புறமா சீராய் இருக்கிறவரோட பேர் சாரான் மாத்தப்பட்டது. அப்போ ஏதோ ஒரு மாற்றுதல் நடக்க வேண்டும். அதன் மூலியமாக தேவ திட்டம் வெளிப்பட வேண்டும். இப்போ பேதுருவுக்கும் இதே மாதிரி மாத்தி வச்சாராம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றா தொடங்கி போலாம். இப்போ உங்களுக்கு இது இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும், நீங்க பார்த்துன்னு வரலாம். இவரோட பிறப்பின் பெயர் சீமோன். இவர் இருந்த இடம் அல்லது இவர் பிறந்த இடம் எங்கன்னா பெத்செயடா அப்படின்ற ஒரு பகுதி. அந்த இடத்துல தான் இவர் மீன் பிடிச்சு கொண்டு, அல்லது அந்த பெத்செயடான்றது ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி, அந்த இடத்துல மீன் பிடித்து கொண்டு வந்தார்கள். இவங்க இவங்க இருந்த இடமே பெத்செயடா தான். பிலிப்புன்ற ஒரு சீஷன் வருவார் இல்லைங்களா, அவர் கூட பெத்சேடா பகுதியில தான் வந்திருக்குவார். இவரோட குடும்பம், பேதரோட குடும்பத்தை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா, இவரோட அப்பா பேர் யோனாவா. ஆனா இந்த யோனான்றவர் மரித்திருக்க வேண்டும் என்று நமக்கு சில தகவல்களும் சரித்திரத்தில் சொல்லப்படுது. ஏன்னா இவர் உயிரோட இருந்த மாதிரி நமக்கு எந்த தகவலும் இல்லை. பேதுருவுக்கு அல்லது சீமோனுக்கு இருக்கிற சகோதரன் யாருன்னா அந்திரையா. இதை நம்ம கடந்த வாரத்திலேயே பார்த்து விட்டோம். இவர்கள் செய்து கொண்டு இருந்த வேலை என்னன்னா மீன் பிடிக்கிற வேலை. யாரோட சேர்ந்து இந்த வேலை செய்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னா, 4 பேர் இருக்குவாங்க. ஒன்னு பேதுரு, அந்திரையா, அப்புறமா இவங்க 2 பேரோட குடும்ப நண்பர்கள் மாதிரி சொல்லலாம், யோவான், யாக்கோபு. அவர்களை குறித்து கூட
நம்ம பார்க்க வேண்டும். இப்ப எங்க இவர் இருந்த இடம் பெத்சைடா. ஆனா இவங்களோட வீடை விட்டு இவங்க எங்க வந்துடுறாங்கன்னா கப்பர்னம் பகுதிக்கு வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. மார்க் 1 அதிகாரம் 21 வசனத்துல இருந்து 30 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இவர்கள் வேலை செய்து கொண்டு வந்த இடம் கப்பர்னம். ஏன் கப்பர்னம்னா, இயேசு கிறிஸ்துவின் கால பகுதியில் கப்பர்னம் தான் அதிகமா வியாபார ஸ்தலமா மாறினது. அந்த இடத்துல தான் அதிக மீன் வியாபாரிகள்லாம் இருக்குவாங்க. இந்த கப்பர்னம் பகுதி, பேதுருவோட வீடு இயேசு கிறிஸ்துவோட அவரோட ஊழியத்துக்கும் அதிகமாய் பயன்பட்டது. ஏன்னா கப்பர்னம் பகுதியில கிறிஸ்து அதிகமாய் வேலை செய்திருக்கிறார். அதிகமான அற்புதங்கள் இது எல்லாமே. அப்போ பேதுரு ஏதோ ஒரு விதத்தில் இதுக்கும் ஒரு துணை காரணரா இருக்கிறார். பேதுருவுக்கு திருமணம் நடந்திருக்கு. பேதுருவுக்கு மனைவியும் இருந்திருக்கிறாங்க. பேதுருவோட மனைவி தேவனோட ஊழியத்திலையும், அதாவது இயேசு கிறிஸ்துவோட வேலையில் ஈடுபாடை காட்டியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இருக்கும் போதும் சரி, கிறிஸ்து உயிர் தெளிந்து போன பின்பும் சரி, பேதுருவோட மனைவி இருந்திருக்கிறாங்க. இதுக்கு வசனம் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 5 வசனத்தை நம்ம கொஞ்சம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, நிறைய முக்கியமான வசனங்களை மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பேதுரு யார் வீட்டில் வளர்ந்திருக்க வேண்டும் என்றும் சில தகவல்கள் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்களுக்கு பேதுருவுக்கு தந்தை குறிப்பிட்டு சொல்லப்பட்ட மாதிரி நம்மளுக்கு இல்லை. ஆனா அங்க யார் தான் இருக்கிறாங்கன்னா, ஜெபெதின்னு ஒருத்தர் இருக்கிறார். இவங்களோட குமாரர்கள் தான் யோவான், யாக்கோப். ஜெபெதியோட மனைவி தான் சலோமி. அவங்களோட ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ளோ அல்லது அவங்களோட நேரடியான கண்காணிப்புக்குள்ள தான் அந்திரேயாவும் பேதுருவும் வளர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 4 பேர் தான் மிக முக்கியமான இயேசு கிறிஸ்தோட ஊழியத்துக்கு ஒரு ஆரம்பத்திலேயே வந்த நங்கூரங்கள் மாதிரின்னு சொல்லலாம். ஆங்கர்ன்னு சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி. ஏன்னா அதிகமாய் கிறிஸ்துவோட பயணத்தில் இவர்கள் இருந்தார்கள். அதுல மிக முக்கியமாக பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு, இவங்க எல்லாருமே கிறிஸ்து கூடவே பயணமாய் போயிருந்தவர்கள். இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்துவை குறித்தும் ராபியை குறித்தும் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் நம்ம கவனிச்சு பார்த்தா, பேதுருவெல்லாம் நல்லா படிப்பறிவு உள்ளவர்களா? இல்ல. அவங்களுக்கெல்லாம் படிப்பறிவு அதிகமா இருந்துச்சா? இல்ல. ஆனா பேதுருவோட பிரசங்கத்தை பார்த்தோன்னு வைங்களேன், அவரை எடுத்துன்னு போய் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. பேதுரு பேசினதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே அலறிட்டாங்களா, அந்த மாதிரி பேசியிருக்கிறார். வசனத்தை நம்ம வாசிக்கல. அப்போஸ்தலர்கள் 4 அதிகாரம் 13 வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி, இவங்களாம் படிப்பறிவே இல்லாதவர்கள், அப்ப எப்படி இப்படி இவங்களால் பேச முடியும்? இந்த மாதிரியும் யோசிச்சிருக்கிறாங்களா? அப்பனா தேவன் நினைச்சார் என்றால் படிப்பறிவு இல்லாதவர்களையும் அவரால் பேச வைக்க முடியும். கரெக்டா? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்குவோம், எனக்கு வேதத்தை படிக்க முடியவில்லை, எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு. நமக்கு படிப்பறிவு முக்கியம் இல்லை. அவர் நம்மளை பேச வைக்கணும்னு தீர்மானிச்சிட்டார்னா, அந்த வைராக்கியம் நம்மளுக்குள்ள இருந்தது என்றால் பேதுருவை போல் நம்மளையும் பயன்படுத்துவார். அந்நாட்களிலே பேதுரு இருந்த காலப்பகுதியிலெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, மீன் பிடிக்கிற வேலை தான் இவர் செய்து கொண்டு வந்துன்னு இருந்தாரு. மீன் பிடிக்கிறவர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மொரட்டு குணம் இருந்தது அவங்களுக்கு. அவங்க ஏன்னா அவங்களோட இயல்பான வாழ்க்கையே ஒரு மொரட்டான கடலோட இவர்கள் பயணிக்க வேண்டும். ஏன்னா இவங்க அந்த வேலை செய்து இருந்த அந்த கலீலியா கடல் ஒரு ஏரின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அந்த ஏரியை குறித்து நம்ம கொஞ்சம் நேரத்துல பார்க்கலாம். இவர்களோட உடை கூட எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இழிவான உடைகளை தான் இவர்கள் உடுத்தி கொண்டு நிற்குவார்கள். யாருன்னா மீன் பிடிக்கிறவர்கள். அதோ இந்த 1 ஆம் நூற்றாண்டில் இருக்கிற மீன் பிடிக்கிறவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆங்கிலத்துல சொல்லி உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன், மேன்ஸ் மேன் அப்படின்வாங்க. அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கே இவர்கள் மனிதர்களா இருக்காங்களாம். அதாவது ஒரு ஆணுக்கு ஆண் அப்படி. இப்போ ஒரு ஒரு ஆணுனா நல்லா வல்லமை கொண்டவர் தான் ஒரு ஆண். வீரியம் அதெல்லாம் இருக்கும். ஆனா இவர்கள் அதை தாண்டி அதிகமா, ஏன்னா இவங்க அதிக நாள் கடலோட பயணிக்க வேண்டும். அதோ கலீலியா கடல் என்பது இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற கடல் எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதை தாண்டி கொஞ்சம் ஒரு சிறப்பு இருந்தது இந்த கலீலியா கடல்ல. என்னன்ட்டு இதெல்லாம் இந்த இந்த இடத்தில் மீன் பிடிக்கிறவர்களுக்கு ரொம்ப முரட்டு குணம்,
கூடவே இருந்திருக்கும். ஏன்னா இந்த இந்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக மிகவும் கடினமான ஒரு வேலை தான் மீன் பிடிக்கிற வேலை. இவங்களாம் அஞ்சவே மாட்டாங்களாம். சாவறதுக்கும் துணிந்து போகிறவர்கள் தான் மீன் பிடிக்கிறவர்கள். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் பேதுரு செஞ்சுன்னு இருக்கிறார். இப்ப புரியுதுங்களா பேதுருவுக்கு எங்கத்துல இருந்து வந்தது அந்த தைரியம்? இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்செமனே தோட்டத்தில் அவரோட வாள் எடுத்து காதே வெட்டிடுறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல பேதுருவை பிடிச்சுன்னு போயிருந்தாங்கன்னு வைங்களேன், பேதுருவுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி செய்யவே முடியாது. அப்ப எப்படி பேதுருவுக்கு இவ்வளோ தைரியம் வந்தது? அதெல்லாம் இவங்களோட குண சுபாவத்திலே இந்த தைரியம் இருக்கு. இந்த கலீலியா கடற்கரைன்னு சொல்ல இல்லைங்களா, இது பார்க்க போனா இந்த கலீலியாவுக்கு 3 பேர் இருக்கு. ஒண்ணு வந்து திபெரெஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஏரி, அல்லது கெனசரத் அப்படிலாம் நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம். அது எல்லாமே இந்த கலீலியா குறித்து தான் பேசப்பட்டிருக்கும். இந்த கலீலியால என்ன சிறப்புனா இது அப்படின்னா, இந்த கலீலியான்ற இது ஒரு பெரிய ஏரி, இது ஒரு கடல் அல்ல, பெரிய ஏரி. இங்க அடிக்கடி புயல் வந்து விடுமா. ரொம்ப வேகமா புயல் வந்துடும். புயலே இருக்காத மாதிரி அந்த 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 இடமே அமைதியா இருக்கும். எதிர்பாராத புயல் வருமா, அடிக்கடி புயல் வரும். ஏன்னா இந்த ஏரி அல்லது கடல் இருந்த இடம் அந்த மாதிரி சுத்தியும் மலைகளும் குன்றுகளும் சூழ்ந்த இடம். இன்னும் சொல்ல போனா கடல் மட்டத்தோட 700 அடி ஆழமான கீழ் மட்டத்தில் இருக்கிறது தான் இந்த கலீலியா கடல். இங்க இங்க இதை சுத்தி எப்பவுமே சூடான வெப்பமும் ரொம்ப எப்படி எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா குளிரான காத்தும் அடிச்சுனே இருக்குமா. அது ரெண்டுமே அடிக்கடி கலந்து எதிர்பாராத புயல்களும் எதிர்பாராத காற்றுக்களும் இந்த இடத்தில் உருவாகி பெரிய பெரிய அலைகள் வரும். இதெல்லாமே கலீலியால அந்த கடல்ல இருக்கிற ஒரு பிரச்சனை. அதனால தான் அங்க மீன் பிடிக்கிறவர்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முருட்டா இருக்கிறவர்கள். இந்த கலீலியா கடல்ல நடந்த சம்பவங்கள் கூட நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து அங்க வந்த ஒரு பெரிய காற்றை அதிர்ட்டி காற்றின் மேல் நடந்து வந்து சீசர்கள் வந்து அவங்களோட தோணியை ஓட்ட முடியாமல், படகை ஓட்ட முடியாமல் காற்றடிக்கிற எதிர் திசையில வந்து நிற்கும். அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் இங்க நடந்திருக்கு. இப்போ நேரடியா என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா பேதுருவோட அழைப்புக்குள்ள போலாம். இயேசு கிறிஸ்து பேதுருவை எல்லாவற்றையும் விட்டு வா, அதோ குறிப்பா சொல்லும் போது உங்களை நான் ஜனங்களை பிடிக்கிறவராய் மாத்துகிறேன்னு சொன்ன உடனே எப்படி பேதுரு தன் படகையும் வலையையும் அவர் செய்து கொண்டு நிற்கிற இந்த தொழிலையும் விட்டு போனார்? இதுக்கு என்ன ஒரு 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 ஊந்துதலா இருந்திருக்குது. எதனால இவர் போனார்? என்னவோ நடந்திருக்கும். இதுக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்கு, அதனால தான் இவர் போறாரு. என்னது பின்னணி அப்படின்னா, நம்மளுக்கு 2 விதமான வசனங்கள் 2 விதமான அர்த்தத்தை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா படிச்சுட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம். மத்தேயு 4 அதிகாரம் 18 வசனத்துல முதல் இவர்கள் கிறிஸ்துவுக்கு பின்னாடி வருகிறது என்ன நடக்குதுன்னு சொல்லின்னு வருவார் மத்தேயு. வாசிக்கலாம் 4:18. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, அடுத்த வசனம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து இப்படி சொன்ன உடனே 20 வசனத்துல இவர்களோட வலைகளை விட்டு உடனே பின்தொடர்ந்து போயிட்டார்களாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே 21 வசனத்துல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஜெபெதியின் குமாரர்கள் யோவான் யாக்கோபு அவங்க அங்க இருந்தாங்களா, அவங்களோட வலைகளை பின்னிக்கொண்டு அத பழுது பார்த்து கொண்டுன்னு கூட வந்திருக்கோம். இப்போ அங்கேயும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என் பின்னாடி வாங்கள் அப்படின்னா யோவான் யாக்கோபும் உடனே அவங்களோட படகையும் வலையும் அப்பாவையும் விட்டு கிறிஸ்து பின்னாடி போயிட்டாங்களாம். இதெல்லாம் சாத்தியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம கூட ஒரு இடத்துல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ஆனா அந்திரேயவை நம்ம கேட்டதுனால ஒரு அளவுக்கு நம்மளுக்கு அந்த புரிதல் இருக்கு. எப்படி யோவான் யாக்கோபெல்லாம் விட்டு போக முடியும்? இன்னும் சொல்ல போனா ஜெபெதி இருந்தார் இல்லைங்களா, இவரோட அப்பா, யோவான் யாக்கோபோட அப்பா ஜெபெதி. இவர் அதை வியாபாரமா பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு ஃபிஷிங் பிசினஸே பண்ணிட்டு இருந்தாரா, மீன் பிடிக்கிற வியாபாரி. ஏன்னா நிறைய ஆட்களை வைத்துக்கொண்டு, வேலைக்காரர்களை வைத்துக்கொண்டு, அநேக படகுகளை வைத்துக்கொண்டு அத ஒரு கம்பெனி, இன்னைக்கு சொல்வாங்களா ஃபிஷிங் கம்பெனி, அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருந்தவர் தான் ஜெபெதி. இதெல்லாம் யோவான் யாக்கோபை படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த நிர்வாகத்துக்கு வாரிசு யாருன்னா யோவான் யாக்கோபு. எப்படி இயேசு கிறிஸ்து
இதெல்லாம் விட்டு வான்னு சொன்னா அந்திரியா, பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் விட்டு போக முடியும்? அதோ வசனம் எப்படி தொடங்குது? ஒரு நாள் இவர் கடலோரமா நடந்துன்னு போனாராம், 2 பேரை பார்த்தாரா, வானா வந்துட்டாங்களா? இது சாத்தியமா? நாம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சதுனால சாத்தியம்னு சொல்றோம். ஒருவேளை 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துன்னு இருந்த நம்ம கிட்ட கிறிஸ்து வந்து இதெல்லாம் விட்டுவான்னு சொன்னா போயிருக்குவானா நான்? இன்னைக்கு இப்பவே என்னை விட்டு வேணா, நான் போறதுக்கு மனசு இல்லை. என்னை என்னை இழுக்கிறதுக்கு என்னோட குடும்பமும் வீடும் வேலைகளும் சொத்துக்களும் வாய்ப்புகளும் அந்தஸ்து மரியாதை இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் விட்டு போகிறதுக்கு எனக்கு இன்னைக்கே மனசு இல்லை. அன்னைக்கு எப்படி போனார்கள்? அப்பனா இங்க என்னவோ நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னா, நமக்கு லூக்கா என்ன பண்றாருன்னா வேற சில விஷயங்களை லூக்கா கொடுக்கிறார். இதோட பின்னணி நான் சொல்லிடுறேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆம், மத்தேயுல லூக்கால என்ன சொல்வாருன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிரசங்கம் பண்றதுக்கு வந்திருக்கிறார் அந்த கலீலியா கடற்கரை கிட்ட. ஆனா நம்மளுக்கு மத்தேயுல என்ன சொல்லியிருக்குவாருன்னு கவனிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நடந்துன்னு வந்தாரு கலீலியா கடலோரமாய். அப்போ 2 சகோதரர்களை பார்த்துட்டு பின்னாடி வான்னு சொன்னோம், இவங்க போயிட்டாங்க. ஆனா லூக்கா என்ன பண்ணுவாருன்னா இன்னும் சில அதிக தகவல் கொடுக்குவார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிரசங்கம் பண்ண வந்தாரா? ஏன் வந்தாருன்னா பிரசங்கம் பண்ண வந்தாரா. இவர் வந்து இந்த பார்த்து அதிகமான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க கிறிஸ்துவோட உபதேசத்தை கேட்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் கெனசரேத்துக்கு கூட கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அந்த கெனசரத் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? கெனசரத் என்பது, திப்ரேஸ் என்பது எல்லாமே கலீலியாவை தான் குறிக்கும். அந்த கலீலியா கடலை தான் குறிக்கும். இப்போ இங்க கிறிஸ்து நாத்துக்கு வந்திருக்கிறாருன்னா பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறாரு. அநேகர் கூடி இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து யாரை பார்த்திருக்கிறாரு? 2 பேர். யாரு? அந்திரியா, பேதுரு. அவங்க 2 பேர் என்ன பண்ணின்னு இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேர் வலைகளை போட்டுக்கொண்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ பேதுருவுக்கு வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். எப்படி? ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்திரேயா என்ன பண்ணியிருக்கிறார்னா பேதுருவை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கூட்டின் போயிருக்கிறார். இது நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். எங்க? யோவான் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனமும் 42ஆம் வசனத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். அந்திரேயா இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போய் கிறிஸ்து தங்கியிருக்கிற இடத்தை பார்த்து அப்புறமா தன் சகோதரனாகிய சீமோனை கூப்பிட்டுன்னு வருவார். கூப்பிட்டுன்னு வந்த உடனே இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன சொல்வாரு? இனி உன்னோட பேர் கேப்பான்னு சொல்லிட்டு இருக்குவார். நான் போன வாரமே நம்ம பார்க்கும்போது நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பேதுரு இங்கத்துல இருந்து அவர் அப்படியே போயிடுறாரு. என்ன அன்னைக்கு தங்குனாரா இயேசு கிறிஸ்துவோட? அதெல்லாம் ஒன்னும் தகவல் இல்லை. பேதுரு வராரு, நிக்கிறாரு. பேதுரு எதுனா பேசின மாதிரி இருக்கா யோவான்ல? ஒன்னும் இல்லை. அந்திரேயா கூப்பிட்டுன்னு வராரு. பேதுரு போய் கிறிஸ்து முன்னாடி நிக்கிறாரு. கிறிஸ்து இனியனோட பேர் கேப்பான்றாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து பேதுரு எங்க போயிட்டாருன்னா தன் வேலைக்கு திரும்பி போயிட்டார். இந்த மாதிரி பேதுருவோட வாழ்க்கையில நடந்திருக்குதுங்க இதே மாதிரி சம்பவம். எப்ப ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்து மரிச்ச பின்பு பேதுரு எங்க போயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா திருப்பி மீன் பிடிக்கிற வேலைக்கு போயிருக்குவார். இன்னும் சொல்ல போனா உயிர்த்தெழுதலையும் பார்த்த பின்பும் மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்குவார். அப்பதான் இயேசு கிறிஸ்து கடலோரமா வந்து நெல்லு பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்டு இருக்குவார். அப்ப பேதுரு ஒரு அதிகமான மீன்களை பிடிச்சிருக்குவாரு. அந்த மீன்களோட கணக்குல ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. அது பேதுரோட முடிவுல தான் பார்க்கும், இந்த வாரத்துல இல்ல. சரி, இப்ப திருப்பி கவனிக்கலாம். இப்ப பேதுரு என்ன பண்றாருன்னா அந்த மாதிரி இவர் போயிருக்கிறார். அப்ப அந்திரேயா பேதுருவை கிறிஸ்துவிடத்தில் அறிமுகம் படுத்தின பின்பு பேதுரு மீண்டும் மீன் பிடிக்கிற வேலைக்கு போயிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், பேதுருவை தேடி வந்திருக்கிறாருங்க. அதுதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய விஷயமே. ஏன்னா பேதுரு போயிட்டாரு. இப்ப பேதுருவை திருப்பி தேடி வந்திருக்கிறார். ஏன்னா பேதுரு வேலைக்கு இவங்கெல்லாம் தேவைப்படுகிறார்கள், சீசர்களா இவங்கெல்லாம் வரணும். இப்ப நேரா இயேசு கிறிஸ்து வராரு. வந்த உடனே அங்க 2 பேர் இருக்கிறாங்க, அந்திரேயாவும் பேதுருவும். அவங்க வலைகளை இவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா அந்த தண்ணியில அலசின்னு இருக்கிறாங்க. கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கேட்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். எப்படி பண்றது அவ்வளவு கூட்டத்துக்கு? இன்னைக்கு தான் நம்மளுக்கு மைக்கு ஸ்பீக்கர் இதெல்லாம் இருக்கு. அந்த நாட்களில் மைக் ஸ்பீக்கர் இதெல்லாம் இல்லையே. அப்ப எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும் அப்படின்னா அவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பிரசங்கம் பண்ணும்போது காத்து அடிக்கிற திசையில் பேசினார்கள் என்றால் அந்த காத்தோடவே இவர்களோட வார்த்தை சேர்ந்து போகும்.
புரியுது இல்லைங்களா? அப்ப காத்துக்கு எதிர் திசையில பேசினா கேட்காது, காத்து அடிச்சுன்னு போயிடும் வார்த்தைகளை. காத்தடிக்கிற திசையில் பேச வேண்டும். இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் உயர்வான இடத்துல இருந்து மேல, இன்னைக்கெல்லாம் நிக்கிறாங்க பாருங்க ஸ்டேஜ் மேல நின்னு பேசுறது, கொஞ்சம் மேல நின்னு பேசினா இன்னும் அதிக பேருக்கு போவோம். இப்ப இயேசு கிறிஸ்து பாக்குறாரு எங்க ஏறி நிக்கிறதுன்னு பார்த்தா பேதுருவோட படகு பக்கத்துல நிக்குது. இப்போ உடனே கிறிஸ்து பேதுருவோட படகுக்குள் ஏறுறார். வாசிக்கலாம் அதுலயே 3ஆம் வசனம். அப் அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ பேதுருவோட படகுல ஏறி இப்ப ஜனங்களுக்கு பிரசங்கிக்க தொடங்குறார். கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியல நம்மளுக்கு. ஆனா ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, எல்லாருமே உட்காந்து கேட்கிறாங்க. இந்த பிரசங்கத்தை வேற யாரும் கேட்டிருக்க வேண்டும், படகில் இருக்கிற பேதுரு. ஏற்கனவே பேதுருவுக்கு கிறிஸ்து அறிமுகம் படுத்தப்பட்டார், மேசியான்னு தெரியும். ஆனா இவரு மேசியான் ஏத்துக்குனாரா அது தெரியாது. இவரோட வேலைக்கு திருப்பி வந்துட்டு இருக்கிறார். இப்போ பிரசங்கத்தை கிறிஸ்து ஜனங்களுக்கு மட்டும் பண்ணியிருக்குவாரா, பேதுருக்கும் பண்ணியிருக்குவாரா? பேதுருக்கு கேட்கிற மாதிரி இப்ப பேதுரு கிட்டையும் இந்த பிரசங்கத்துல என்னவோ பேசியிருக்கிறார். இப்போ இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே இப்போ கிறிஸ்து பேதுரு கிட்ட பார்த்து பேசுறாரா, பேதுருவே நீ என்ன பண்ணு, இந்த படகை எடுத்துக்கின்னு கொஞ்சம் உள்ள போ, ஆழத்துக்கு போ, மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாராம். 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ உடனே நீ இப்போ மீன் பிடிக்கலானா? இப்ப பேதுருவுக்கு நல்லா தெரியும் யாருங்க மீன் பிடிக்கிறவர்கள். பேதுருவா இயேசு கிறிஸ்துவா? இந்த இந்த வேலையில் நல்லா நல்லா கற்று தேர்ந்தவர் யாருன்னா பேதுரு. அவருக்கு தெரியும் மீன் கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்காதுன்னு. ஆனாலும் பேதுரு கொடுத்த பதில் பாருங்க. இப்பவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பேதுரு இயேசு கிறிஸ்துவை போதகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 5ஆம் வசனத்துல என்ன சொல்வார்னா ராபின்னு கூப்பிட்டுக்குவார். வாசிக்கலாம் அதே 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்த ஐயரேன்னு இருக்குது இல்லைங்களா, ஐயரேன்ற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ராபின்னு அர்த்தம், போதகரேன்னு அர்த்தம். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஐயரேன்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா, போதிக்கிறவர்களை. அதெல்லாம் அங்கத்துல இருந்து வந்துதான். இப்போ பேதுரு இயேசு கிறிஸ்துவை என்னன்னு அங்கீகரிச்சிட்டு இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து போதகர். எப்படி? ஏன் இதுக்கு முன்னாடி தெரியலையா பேதுருவுக்கு? அந்திரேயா கூப்பிட்டுன்னு போய் காமிக்கும் போது அங்க ஒண்ணுமே பேசவே இல்லை பேதுரு. இப்ப எப்படி இப்போ ஏத்துக்கினார் அப்படின்னா பிரசங்கம் அவருக்குள் போயிருக்கு. இப்போ பேதுரு ஏனோ புரிஞ்சிருக்கிறார். ஆனா பேதுரு சொல்றாரு ராவு முழுவதும் நம்ம தேடிட்டோம், ஒண்ணு கிடைக்கல. ஆனாலும் நீங்க சொல்றீங்கன்றது என்ன பண்றோம், அதனால எடுத்துன்னு போய் நாங்க உள்ள போடுறோம்னு சொல்லி படகு எடுத்து இப்ப உள்ள போயாச்சு. உள்ள போய் படகுல அந்த இருக்கிற வலைய போட்ட உடனே நம்மளுக்கு நல்லா தெரியும் வலைகள் கிளியத்தக்கதான மீன்கள் மாட்டுனது. ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாரா பேதுரு. ஏன்னா பேதுருக்கு நல்லா தெரியும் எந்த நேரம் மீன் கிடைக்கும்னு. மீன் பிடிக்கிறவர்களை பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா, ராத்திரியில தான் போவாங்க. ஏன்னா அப்பதான் அமைதியா இருக்கும், மீன்கள் வெளியே வரும், அது சாப்பிட்றதுக்கு வெளியே வரும். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ ராத்திரியில போனா தான் மீன்கள் கிடைக்கும். ஆனா ஒரே நேரத்துல இவ்வளோ மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா? அதுவும் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட இவங்களோட படகே முழுக தொடங்கியாச்சா. இப்போ உடனே பேதுரு என்ன பண்றாருன்னா பக்கத்துல யார் இருக்குதுன்னா யோவான் யாக்கோப் அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாரு, நீங்க வாங்கோ. அவங்களும் படகு எடுத்துன்னு வந்துடுறாங்க. வந்து அவங்களோட படகு கூட முழுகி போச்சா, வலையே கிளிதான், அவ்வளோ மீன்கள் மாட்டியிருக்கு. பேதுருவால இதை ஜீர்ணிக்கவே முடியல. பேதுரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கினாரு, அந்திரையா சொன்னபடி. ஏன்னா அந்திரே என்னன்னு தான் கூப்பிட்டு போய் அறிமுகம் படுத்திருப்பார் தெரியுங்களா, மோசே எழுதினார் பாருங்க, அந்த மேசியாவை கண்டுபிடிச்சிட்டோம், அவர் தான் மேசியாவை கண்டுபிடிச்சிருக்கிறோம் வான்னு கூப்பிட்டு போயிருக்குவார். பேதுரு நல்லா புரிஞ்சுக்கினார், வந்திருக்கிறது யாரு, மேசியா தான். இவ்வளோ பெரிய அற்புதம், ஒரு வார்த்தையில இந்த அளவுக்கு மீன்கள் மாட்டியிருக்கேன்னு சொல்லி இப்போ பேதுரு உடனடியாக ஒரு வார்த்தையை சொல்றார். 8ஆம் வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஏன் இப்படி சொன்னார் பேதுரு? பாவி, எல்லாருமே பாவி தான். பேதுரு மேசியா வந்திருக்கிறாரு, என் படகுக்குள்ள வந்திருக்கிறாரு, என்னோட பேசின்னு இருக்கிறாரு, எனக்கு அற்புதத்தை செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் என்னை விட்டு போன்னு சொல்றதுக்கு பேதுரு என்ன செய்தார்? ஏன் இந்த மாதிரி பேதுரு பேசினார்?
அப்படின்னா இதோட பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றார், சரி நீ பயப்படாத, உங்களை ஜனங்களை பிடிக்கிறவர்களாய் மாத்துகிறேன்னு சொல்றாருங்க. கடல் கடல் கரைக்கு வந்த உடனே பேதுரு உடனே படகையும் வலையும் எல்லாத்தையும் விட்டு அப்பவே போயிட்டாருங்களா, அப்பவே போயிட்டாரு. எனக்கு எதுவும் வேணா, நான் மேசியா பின்னாடி போயிடுறேன்ட்டு இருக்கிறார். இந்த அளவுக்கு மனம் மாறுதல் எப்படி வந்தது? என்ன சம்பவம்? பேதுரு ஏன் காலில் விழுந்து நான் பாவி என்னை விட்டு போன்றாரு? என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதோட பின்னணிக்கு நம்ம கொஞ்சம் போனோம். இதோட பின்னணி என்னன்னா, யூதர்கள் வாழ்ந்து இருந்த காலப்பகுதி ரோமர்கள் இருந்த காலப்பகுதி. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரோமர்கள் இருந்த காலத்தில் யூதர்கள் எந்த வரிகள் அதிகமா கட்ட வேண்டும். இவங்க என்னென்ன மாதிரி வரிகள் கட்டுவாங்க யூதர்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆங்கிலத்துல சொல்றேன், அப்புறமா நீங்க அதில் தேடி பாருங்க. ட்ரிபியூட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க யூதர்கள் ஏதாவது நிலத்தை வைத்திருந்தாங்களா, இன்னைக்கு கூட இருக்குது இல்லைங்களா, லேண்ட் டேக்ஸ். நிலம் இருந்துச்சுன்னா போய் அதுக்கு நீங்க வரி கட்டணும். அந்த மாதிரி நிலம் வீடு வைத்து கொண்டு நிற்கிறவர்கள் ரோமர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வரி கட்ட வேண்டும். இது ஒரு விதமான வரி. அடுத்து ஹெட் டேக்ஸ் இல்லைன்னா போல் டேக்ஸ் அப்படின்வாங்க. அதாவது வீட்டுல இருக்கிற ஆண் மகன்களுக்கு எல்லாருக்கும் வரி செலுத்தப்பட வேண்டும். வீட்டுல உங்களுக்கு 10 ஆண் பிள்ளைகள்னா 10 ஆண் பிள்ளைகளுக்கு தலைக்கு ஒண்ணு வரி என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா எடுத்துன்னு போய் ரோமர்களுக்கு செலுத்த வேண்டும். அடுத்து இன்னொன்னு என்ன இருந்துச்சுன்னா வர்த்தக வரிகள், ட்ரேட் டேக்ஸ் அப்படின்வாங்க. வர்த்தக வரிகள் எப்படின்னா அனுதினமும் செலுத்த வேண்டும். வியாபாரம் செய்கிறவர்கள் அன்னைக்கு அவர்களுக்கு எவ்வளோ வியாபாரம் நடந்ததோ அதை எடுத்துன்னு போய் வரி செலுத்திட வேண்டும். வரியெல்லாம் எக்கச்சக்கமா இருந்துச்சுங்க. அந்த வரிக்கு வட்டியெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்றாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வரி கட்டலனா ஒரு நாளைக்கு 20% வட்டின்றாங்க. வேறு சில எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வரி கட்டலனா ஒரு நாளைக்கு 50% வட்டின்றாங்க. நம்மலாம் இன்னைக்கு பேங்க்ல லோன் வாங்கினா கூட 11% வருஷத்துக்கு கட்டுறார்கள் இன்னைக்கு. ஆனா அவங்க பாருங்க, வரிக்கு வரி போட்டுன்னு இருந்தாங்க. இதனால தான் அவங்க யூதர்கள் எல்லாம் எப்போ மேசியா எங்களை ரோமர் கிட்ட இருந்து விடுவிக்குவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துன்னு இருந்த காலப்பகுதி தான் அது. சரி, இது இந்த மாதிரி ஒரு வரியா? இந்த வர்த்தக வரி அனுதினமும் போய் செலுத்திடணும். இதை செலுத்தலைன்னா அவங்களுக்கு வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி ஆயினே இருக்கும். அடுத்து 4வது விதமான வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலய வரி, டெம்பிள் டேக்ஸ் அப்படின்வாங்க. ஆனால் அது ரோமர்கள் வாங்க மாட்டாங்க. அது யூதர்கள் எடுத்துன்னு போய் எருசலேம்ல இருக்கிற ஆலயத்துல அரை ஷேக்கெல் என்ன பண்ணோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு யூத ஆண்மகன் எடுத்துன்னு போய் கொடுக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி யூதர்களுக்கு வரி கட்டி அவங்க செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வரிக்கு வரி வரிக்கு வரி போட்டுன்னு இருக்குவாங்க. இந்த வரி வசூலிக்கிறவர்கள் இன்னும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வரி வசூலிக்கிறவர்கள் யார் யார் கட்டுப்பாட்டில் இருக்குவாங்கன்னா பாருங்க, இந்த பின்னணியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இனி வரப்போற ஒவ்வொரு ஒவ்வொரு பாடங்களுக்கெல்லாம் நம்ம எங்கன்னா இந்த லிங்க் பார்த்துனே வருவோம். இந்த வரி வசூலிக்கிறவர்கள்லாம் யாருன்னா அன்னைக்கு ரோமர்கள்ல இருந்த பெரிய பெரிய அதிபதிகள். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த பொந்து பிலாத் இருந்தார் இல்லைங்களா, பொந்து பிலாத்தோட வேலை என்னன்னா, ராயனோட கஜானா எப்பவுமே வரிகளால் நிரம்பி இருக்கணும். அதனால இவர் கையில இருக்கிற அந்த நகரத்திலிருந்து எவ்வளோ வரி வசூலிக்கப்பட்டது அப்படின்லாம் இவங்க கணக்கு எடுக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்கு டெண்டர் ஏலம் விடுறாங்க இல்லைங்களா, ஏலத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வேலையை செய்யலாம். அந்த மாதிரி ஏல விடுவாங்க ரோமர்கள். யாராவது ஒரு மனுஷன் ஆயக்காரன் என்ன பண்ணுவான்னா காசை கட்டி அவன் அந்த அந்த இடத்துக்கு அதாவது ரோமர்களுக்கு ஏற்கனவே காசு கட்டிடுவான். காசு கட்டி இடத்துக்கு அந்த வரி வசூலிக்கிற இடத்துக்கு ஜனங்கள்கிட்ட இருந்து அதிகமான வரியை வாங்குவார்கள். இப்படியே ஒரு கூட்டம் இருந்தது. இன்னொரு கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் டாக்ஸ் கலெக்டர் அப்படின்வாங்க. அதாவது சின்ன சின்ன வரி வசூலிக்கிறவர்கள். இந்த வகையில இருந்தது தான் மத்தேயு எல்லாம். இப்ப கவனிங்க, நம்மளுக்கு இந்த இடத்துல தேவன் ஒரு லிங்க் கொடுக்குவார். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வரி வசூலிக்கிறவர்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க. வரி கொடுத்துனே இருக்கணும். அப்ப வரி கட்டி கட்டியே என்ன ஆயிடுவாங்க, இவங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். சரி, இப்ப இங்கத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி போலாம். அந்திரேயா இயேசு கிறிஸ்து கிட்ட பேதுரு கூப்பிட்டுன்னு வராரு, அறிமுகம் படுத்துறாரு. பேதுரு போயிடுறாரு. திருப்பி நான் என் வேலைக்கு போனோன்னு போயிடுறாரு. அப்ப ராபினோ சொல்லல, பின்னாடி தொடர்ந்து வானோ சொல்லல, ஒண்ணு இல்ல. அவர் பாட்டுக்கு அவர் திருப்பி வேலைக்கு போயிட்டார். ஏன்னா இவங்க அனுதினமும் என்ன பண்ணணும், வரி கட்டினே இருக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு மீன் பிடிக்கிறாங்களோ அந்த மீன் பிடிச்சி கரைக்கு வந்த உடனே என்ன பண்ணிடணும்னா அதுக்கு தேவையான வரியை கட்டிடணும். அந்த மீன் வியாபாரம் ஆகுதானோ தெரியாது. நம்மளாம் எப்படி தெரியுங்களா, வியாபாரம் ஆனா தாங்க நம்மளாம் இன்னைக்கு கட்டுறோம். ஆனா அவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. மீன் பிடிச்சி வந்துச்சா மீன், இது நீ வித்துக்கோ, வித்துக்காம போ.
புடிச்சு வந்ததுக்கு வரி கட்டிடணும். ஒருவேளை அன்னைக்கு மீன் பிடிச்சு வந்து வியாபாரம் நடக்கல, நஷ்டம் உனக்கு தான், எனக்கு அல்ல. அதனால வந்த உடனே கட்டணுமா. இப்போ பேதுரு ராவ் முழுவதும் வேலை செய்து கொண்டு நிற்கிறார்னா இவருக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? கட்டணும். கடன், அதிகமான கடன் பிரச்சனை பேதுருக்கும் இருந்திருக்கு. இத சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய தினத்தில் மீன் பிடிக்கிறவர்கள் எல்லாருமே ரோமர்களுக்கு 6 நாள் வரி கட்டுவார்கள். ஏன்னா 6 நாள் வேலை. அப்புறமா 7வது நாள் இவர்கள் வேலை செய்ய வேண்டியதில்லை, ஏன்னா ஓய்வு நாள், அன்னைக்கு வரி கட்ட வேண்டியதில்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரோமர்களுக்கு தெரியாமலே ஓய்வு நாள் அன்னைக்கு படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் போயிடுவாங்க. அதாவது திருட்டுத்தனமா, யாருக்குமே தெரியாம படகு எடுத்துன்னு போய் தெரியாம மீன் பிடிச்சுன்னு வருவாங்களா, ஏன்னா அன்னைக்கு வரி கட்ட வேண்டியதில்லை. அப்போ இவங்க ஓய்வு நாள் கட்டளையை ஒடிக்கிறது மீன் பிடிக்கிறவர்களுக்கு ஒரு கை தேர்ந்த கலை. இவங்க போய் அடிக்கடி செய்யணும். ஆனா நான் சொல்றது எல்லாம் நமக்கு இருக்கிற ஆராய்ச்சி பிரகாரம் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லின்னு இருக்கிறேன். ஏன்னா பேதுரு எதற்காக, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை விட்டு போகும் அப்படின்னு சொல்லணும், அதுவும் மீன் பிடிக்கிற வேலைன்னா பாருங்க. அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில போய் பார்த்தா பேதுரு வராரு, அவ்வளோ மீன் கிடைக்குது. அந்த மீன்லாம் என்ன செய்தார்கள்? எல்லாத்தையும் விட்டு போயிட்டார் பேதுரு, உடனே போயிட்டார். என்ன நடந்திருக்கும் அவ்வளோ மீனுக்கு? ஜெபதி இருக்கிறார், அவர் தான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கம்பெனி நிர்வாகத்தை வச்சு நடத்தின்னு இருக்கிறார் ஜெபதி. இவங்க என்ன செஞ்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, கிடைச்சிருக்கிற மீனை கண்டிப்பா வித்திருக்குவாங்க. பேதுரு எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். அவ்வளோ கஷ்டப்பட்டு போன பேதுரு எல்லாத்தையும் விட்டு போயிட்டாராம். அப்ப என்ன நடந்திருக்கும்னா, இந்த மீனை பிடிச்சு இந்த மீனுல வந்த வருமானத்தை வைத்து பேதுரோட கடத்தை அடிச்சிருப்பார்களாம். பேதுருக்கு இருந்த எல்லா வரியையும் தீர்த்திருப்பார்கள். இந்த வரி எடுத்துன்னு போய் யாருக்கிட்ட தெரியுங்களா செலுத்திருக்குவாங்கோ? கப்பர்னம் பகுதியில் இருந்த வரி வசூலிக்கிறவர் தான் மத்தேயு. இதனால தான் மத்தேயுக்கு ஒரு தேடுதல். எப்படி பேதுரு ஒரே நாள்ல இவ்வளோ அவரோட கணக்க செட்டில் பண்ணிட்டார்? என்ன நடந்துச்சு? இல்ல படகு நிறைய மீன் கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு? ஒருத்தர் வந்தாரு, ராபி பிரசங்கம் பண்ணாரு, அவ்வளோ மீன் கிடைச்சிச்சு. அதனால மத்தேயுக்கு ஒரு தேடுதல். இவங்க எல்லாம் ஒவ்வொன்றா லிங்க் ஆகுறாங்க. சரி, ஜக்கேயுன்னு ஒருத்தர் இருந்தா தெரியுங்களா? எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ஒரு பிரதான வரி வசூலிக்கிறவர். இயேசு கிறிஸ்து வரும்போது நான் கிறிஸ்துவை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி சிக்கமோர் மலை மேல ஏறுவாரு. ஜக்கேயுக்கு எப்படிங்க தெரிஞ்சது கிறிஸ்துவ பத்தி? ஏன் அவளை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம், வீட்டுக்கு வான்ற ஒரு ஆர்வம் ஏன்னா, ஜக்கேயு ஒரு பிரதான வரி வசூலிக்கிறவர். அவர் கீழே வேலை செய்கிறவங்க தான் மத்த வரி வசூலிக்கிறவர்கள் மத்தையும் சேர்ந்து. மத்தேயுவே விட்டு போயிட்டார். ஏன் போனார் மத்தேயு? கிறிஸ்துன்ற ராபி பின்னாடி போயிட்டார். அந்த மாதிரியா? ஆமா. அப்ப அவர் வராருன்னா யார் அவர்? நான் பார்க்கணும். ஒருத்தவங்களை தொட்டா இன்னொருத்தவங்க வந்தாங்க. அந்திரேயாவை தொட்டாரு, பேதுரு வந்தார். பேதுருவை தொட்டாரு, மத்தேயு வராரு. மத்தேயு தொட்டாரு, ஜக்கேயு வராரு. கிறிஸ்துக்கு எங்க வலைய போட்டா எங்க மீன் கிடைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கா. ஒவ்வொருத்தங்களா கூப்பிட்டுன்னு வர்றார். இந்த ஜக்கேயு குறிச்செல்லாம் நம்ம கிறிஸ்துவின் பயணம் 3ஆம் பாகத்துல நம்ம படிக்குவோம். அந்த ஜக்கேயு, அந்த மரம் எல்லாம். சரி, இங்க தெரிந்து என்ன வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களா தொடர்ந்து கிறிஸ்து பின்னாடி போக தொடங்கிட்டாங்க. பேதுரு என்ன பண்றாருன்னா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டாருங்களா. அவரோட படகு, அவரோட வலை எல்லாத்தையும் விட்டு இங்க தெரிந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கினார். நான் கண்டிப்பா கிறிஸ்து பின்னாடி போயே போறேன். யாரை போல் அப்படின்னா, எலிசா தீர்க்கதரிசி இருந்தார். கவனிச்சு இல்லைங்களா? எல்லாத்தையும் விட்டு போயிட்டார் எலிசா. பேதுரு எல்லாத்தையும் விட்டு போனாராம். அநேக நேரத்தில் நமக்கும் இந்த மாதிரி அழைப்பு வரும். அன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து படகுக்குள் ஏறினாரோ, இன்னைக்கு நாம பயணிச்சுன்னு இருக்கிற விசுவாச கப்பலுக்குள் கிறிஸ்து ஏறி இருக்கிறார். அங்க நிறைய மீன்கள் மாட்டுனது. இன்னைக்கு மீன்களை போல் நமக்கு அநேக சத்தியங்கள் மாட்டியிருக்கு. கண்களையும் காதுகளையும் இருதயத்தும் திறக்கிற அளவுக்கு சத்தியம் கிடைச்சிருக்கா நம்மளோட. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு படகு மூழ்கிற மாதிரி மீன் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு அஹ், நம்மளால நம்மளுக்கு வயசு 10ல அவ்வளோ சத்தியம் இருக்கு. அதான் சொல்லணும். அங்க படகு 10ல மீன் எடுக்கிறதுக்கு, இங்க நம்மளுக்கு வயசு 10ல அவ்வளோ சத்தியம். அவ்வளோ இருக்கா. ஒரு வசனத்தை எடுத்தா அங்கேயே 2 மணி நேரம் போல, அவ்வளோ இருக்கா. ஆனா பேதுரு என்ன பண்ணாருன்னா, என் பின்னாடி வான்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டு போனார் இல்லைங்களா. இதைத்தான் இயேசு கிறிஸ்து பின் நாட்களில் உபதேசமா சொல்றார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
எல்லாத்தையும் விட்டு வரணும்னு சொல்லிட்டாரா? இத பேதுரு அப்படியே காமிச்சிருக்கிறார். அவர்கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் விட்டு நேரடியா கிறிஸ்து பின்னாடி போயிட்டாராம். இந்த மாதிரி இன்னைக்கு இருக்க முடியுமா? இது ஒரு கேள்வி குறித்தா. இத அடுத்த வசனத்துல என்ன சொல்வார்னா, தன் ஜீவனை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் எழுந்து போயிடுவான். அநேக நேரத்துல இந்த வசனம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் 25ஆம் வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இதுனா இது ஜீவனை காத்து கொள்ளுகிறவன் அல்லாது ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் எழுந்து போயிடுவான். என் நிமித்தமாய் ஜீவனை எழுந்து போகிறவன் அதை கண்டடைவான். நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்பனா நம்ம செத்துறணுமா? அப்படி அல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு தேவன் ஜீவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவன்ல நம்ம வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம். நமக்கு வர சம்பாதனையை நாம் செலவு செய்யறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. அது தவறா? இல்ல. நான் சொல்றது நல்ல விதத்துல. அது தவறா? இல்ல. அதாவது இப்ப நம்மளுக்கு ஒரு 24 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா? இந்த 24 மணி நேரத்துல நமக்கு என்று 1 மணி நேரம் செலவு செய்யறது தப்பா? இல்ல. அந்த 1 மணி நேரம் நம்ம எங்கன்னா வெளியே போலாம். 1 மணி நேரம் நம்ம எங்கேயாவது எதனா வாங்குறதுக்கு சில பேர்லாம் ஷாப்பிங் எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி நம்மலாம் நிறைய பேர் போறாங்க. இதெல்லாம் தப்பானா? இல்ல. இதெல்லாம் ஜீவன் தானே. இதெல்லாம் நமக்குரியது, இந்த பூமிக்குரிய உரிமைகள். அதான் கிறிஸ்து சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் எழுந்து போயிடுவான். அதாவது இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், காலம், தாளந்து இதெல்லாம் எனக்கு என்று பயன்படுத்த நாம் நினைத்தோம் என்றால் வீணாய் போகும் என்றார். ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்னும் இல்ல, ஒரு 1000 கோடி சம்பாதிச்சு வச்சுட்டு நாளைக்கு செத்து போயிட்டா என்ன பிரயோஜனம்? நாம் சம்பாதிக்கிறது வேற ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க அதை அனுபவிக்குவார்கள். இதைத்தான் பிரசங்கில சாலமோன் உணர்ந்து எழுதுறார். எதெல்லாம் வீணுன்ட்டாராம். இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, என் நிமித்தமாக தன் ஜீவனை எழுந்து போகிறவன் கண்டடைவான். ஒன்னும் இல்லைங்க, இன்னைக்கு எனக்கு 1 மணி நேரம் தேவன் கொடுத்தாரு. நான் அந்த 1 மணி நேரத்துல டிவி பார்க்கலாம், நல்லதே பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. நான் 1 மணி நேரத்துல நான் எங்கேயோ போய் என் நண்பர்களை சந்திச்சு, நான் சும்மா சந்திக்கிறேன், நான் ஏதோ தப்பெல்லாம் பண்ணல, சந்திக்கிறேன். நான் 1 மணி நேரம் சும்மா எடுத்துக்கின்னு, நான் வண்டி எடுத்துன்னு நான் அப்படியே ஃப்ரீயா மைண்ட் ஃப்ரீ பண்ணின்னு சுத்துறேன். நான் 1 மணி நேரம் ஏதோ மாலுக்கு போறேன், நான் எந்த தப்போ செய்யல, நான் சும்மா, இதெல்லாம் என்னோட ஜீவன். ஆனா இதை இழந்து அந்த நேரத்தை தேவனுக்காக செலவு செய்து வசனங்களை படிக்கிறதும் மற்றவர்களுக்கு சொல்றதும் அல்லது அதன்படி நடக்கிறதும் இருக்குது பாருங்க. இதை செய்கிறவர்கள் கண்டுபிடிச்சிடுவாங்களாம். எதை கண்டுபிடிக்குவாங்க தெரியுங்களா? சாகாமை உள்ள ஜீவன். அதைத்தான் சொல்றார். இதைத்தான் அவங்க புரிஞ்சாங்க. பவுல் புரிஞ்சு பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல சொல்றார். வாசிக்கலாம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அவர் எதெல்லாம் லாபம் நினைச்சாரோ அதெல்லாம் கிறிஸ்துக்காக நஷ்டம் நினைச்சிட்டாரா? நஷ்டம் நினைச்சு என்ன பண்ணிட்டாரா? இதெல்லாத்தையும் குப்பைன்னு தூக்கி போட்டாரா? ஏன்னா எனக்கு தேவையா இருக்கிறது கிறிஸ்து. பவுல் எது தெரியுங்களா ரொம்ப விரும்பினார்? ஒரு இடத்துல எழுதுறாரு, கிறிஸ்துவை உயிரோட எழுப்புன அந்த மகிமையை நான் உணர வேண்டும். நான் பார்க்கணும், உயிர் தெளிந்து வருதுன்னா என்ன, அது எப்படி இருக்கோ அதை நான் உணரணும் அப்படின்னு புரிஞ்சாரு. அதனால இதெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா குப்பைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்றார். வாசிக்கலாம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அப்பனா கிறிஸ்துவோட சீசனாய் மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் உபதேசம் என்ன தெரியுங்களா? உங்களுக்குரியதை வெறுத்துருங்கன்றார். என்ன அர்த்தம்னா, என்னை காட்டிலும் அதிகமாய் எதுவுமே நேசிக்காதீங்கன்றார். அவ்வளவுதான். வெறுத்துருங்கன்னா அப்பனா நம்ம குடும்பம், மனைவி, கணவர், குழந்தைகள் இவங்கள வெறுத்துன்னு சொல்றாரு. அன்பு சேர்ந்துன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அல்ல, என்னை காட்டிலும் அதிகமாய் எதுவுமே நேசிக்க கூடாதா? இத்த இத்த எல்லா கிறிஸ்தவர்களும் ஏத்துக்குவாங்களா பாருங்க. உம் அதனால தாங்க இடுக்கமான வாசல். அதனால தான் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிறவர்கள் சிறு மந்தை, அந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்களை சிலர், உண்மை உள்ளவர்கள் வெகு சிலர். ஏன்னா இந்த பாதையே இப்படித்தான் இருக்கான். இங்க இருந்து பேதுரு பிடிச்சார் இந்த பாதையை. 3.5 வருஷம் கிறிஸ்துவோடவே பயணமா போனார். கிறிஸ்து கூட ஆஹ் இருந்த அந்த அப்போஸ்தலர்களை நம்ம எப்படி வேறுபடுத்தி பிரிச்சு பார்க்கலாம்னா, கிறிஸ்துக்கு உள்வட்டம்,
வெளிவட்டம், இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள்லாம் சொல்லலாம். உள்வட்டம்னா கிறிஸ்துவோட ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்கிறவர்கள். யாருன்னா பேதுரு, யோவான், யாக்கோப், இவங்க 3 பேரும் தான் கிறிஸ்து கூட நிறைய நேரத்துல தனிமையில இருக்கும்போது நிறைய இடத்துக்கு கிறிஸ்து தனியாக கூப்பிட்டுன்னு போவார். உதாரணம் அந்த ஜேரியஸ்னு ஒருத்தர் இருக்குவார். அவரோட குமாரத்திய எழுப்பும் போது இவங்க தான் இருக்குவாங்க. பேதுரு அதுல இருக்குவார். மறுரூபமலை பேதுரு இருக்குவார். அப்புறமா கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு வேலையை கொடுக்குவார். அந்த வேலையை போய் பஸ்கா பண்டிகைக்கு இடத்த ஆயத்தம் பண்ணணும். அப்போ பேதுரு, யோவான் போவாங்க. அந்த மாதிரி சில முக்கியமான வேலைகள்லாம் கிறிஸ்து யாரை கொண்டு செய்வார்னா, அல்லது யாரு இடத்தில் பொறுப்பை கொடுக்குவாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பத்துல இருந்தே பேதுரு கிட்ட கொடுக்குவார். ஏன் ஏன் கொடுக்கணும்? பேதுரு தான் மறுதளிச்சுட்டு போனாரே. அதெல்லாம் பின்னாட்கள்ல பேதுரு கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவர் சரியா செஞ்சிருக்கிறார். இதுதான் உண்மைத்தன்மை இருந்ததா, அப்பவே இருந்தது பேதுரு கிட்ட. ஏதாவது ஒரு வேலை பொறுப்பை நம்பி கொடுத்தாருன்னா அவர் செஞ்சிருக்கிறார். நம்மள நம்பி கூட ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். நம்மள நம்பினாரா, ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாரா. இவர்கள் இந்த பூமியில் என் மனவாட்டியாய் மாறுவார்கள்னு ஒரு பொறுப்பு இருக்கான். அந்த வேலைக்கு நான் எப்படி இருக்கிறேன், அந்த கெடிச்சிருக்கிற பொறுப்புக்கு நான் உண்மைத்தன்மையை கொண்டவனா இருக்கிறேனா, இதெல்லாம் பேதுருவை முன்னிறுத்தி நாம் சிந்திக்க வேண்டுமா. அங்கத்துல இருந்து பேதுரு இந்த 12 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, 12 பேருக்கும், அதாவது 11 பேருக்கும் இயேசு கிறிஸ்து கிட்ட எதனா கேட்கணும்னா எழுந்து பேசுறது யார் தெரியுங்களா? பேதுரு தான். நிறைய நேரத்துல நம்ம பேசி திட்டு கூட வாங்கியிருக்கிறார். கூடவே பயணமா போனாரா. பேதுரு அநேக நேரத்துல இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது இந்த ரோமர்கள் கிட்டலாம், அன்னைக்கு கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு அன்னைக்கே காத்துன்னு இருந்தாங்க பரிசேயர்கள், சதுசேயர்கள், அவங்களெல்லாம் எப்படியாவது பாதுகாத்து வச்சுன்னு இருக்குவார். அதாவது கிறிஸ்துவ ப்ரொடெக்ட் பண்ற வேலையும் பேதுரு கிட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இல்ல மத்திய 8ஆம் அதிகாரத்துல வர முடியும், பேதுருக்கு ஒரு விசுவாசம்னா என்னன்ட்டு இயேசு கிறிஸ்து காமிச்சு கொடுத்திருக்குவார். கப்பர்னம் பகுதிக்கு தான் வந்திருக்குவாரு. அங்க ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்குவார். இவரை குறித்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரிய வரும். ஞாயிறு கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு நூற்றுக்கு அதிபதி வருவார். அந்த இடத்தில் ஒரு விசுவாசத்தை அறிக்கை செஞ்சு காமிச்சிருக்குவார். இவர் வரமாட்டாரு, வேற யாரும் அனுப்பிச்சிருக்குவாரு. அந்த விசுவாசத்தை பார்த்து பேதுருக்கு சொல்வார், கூட இருந்த சீசர்களுக்கு, இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரேலில் காணவில்லைன்ட்டு. பேதுரு கிட்ட இருந்த இன்னொரு நல்ல விசுவாசம், நல்ல குணாதிசயங்கள் எடுத்து பார்த்தா பாருங்க. ஒன்னும் வேணாம், நம்ம இயேசு கிறிஸ்துவோட நான் பயணமா போயின்னு இருக்கிறேன்னு வச்சுக்கலாங்க. இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் செய்றார். நிறைய அற்புதங்கள், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நிறைய செய்றார். இதெல்லாம் நான் பார்த்துனே வந்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு அற்புதம் தேவை, நான் கேட்குவேன்னா கேட்க மாட்டேனா? நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். கிறிஸ்துவோடவே பயணமா நான் போயின்னு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் செய்யறதோ நான் பார்த்துருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். இப்போ எனக்கும் ஒரு அற்புதம் தேவை, நான் கேட்குவேன்னா கேட்க மாட்டேனா? கண்டிப்பா கேட்குவேன். ஆண்டவரே எனக்கும் என்ன பண்ணுங்க, இவ்வளோ பேருக்கு பண்ணிட்டீங்க, எனக்கு பண்ணுங்க. பேதுருவுக்கு ஒரு தேவை இருந்தது, அவர் கேட்கவே இல்லை. பேதுரோட மாமியார் ரொம்ப ரொம்ப படுத்த படுக்கையா இருந்தாங்களாம். இது பேதுருக்கு நல்லாவே தெரியும், அவங்க ரொம்ப சிக்காயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு தடவை கூட இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீங்க இவ்வளோ பேருக்கு பண்ணிட்டீங்க, எனக்கும் என் வீட்டுக்கும் செய்யுங்கன்ட்டு பேதுரு கூப்பிடவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், பேதுரு எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு, அவரை மீண்டும் என்னோட வரத்துக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. வீட்டுல இருக்கிற பிரச்சனை கூட தீர்த்து வைக்கிறாரு. நேரா போறார் பேதுரு வீட்டுக்கு. போய் அவங்க மாமியாருக்கு மிகுந்த ஜுரம். உடனே அந்த ஜுரத்தை குணமாக்குறார். பேதுரு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வர்றதுக்கு எந்த தடையும் இல்லை, எல்லாத்தையும் நீக்கி போட்டார். ஏன் அப்படின்னா, பேதுரு என்ன தெரியுங்களா பண்ணாரு? முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடினார். எல்லாமே கிடைக்கும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, என் மனசுல இருக்கோ, தேவனோட ராஜ்யத்தை தேடினா இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அப்ப நான் தேடுறேன். ஏன் தேடுறேன்னா இதெல்லாம் கிடைக்கணும்னு. பேதுரு அப்படி தேடல. இதெல்லாம் ஏதோ வேண்டாம், அவர் வந்துட்டாரா போதும், அவர் பார்த்துக்குவார், அப்படி போயிட்டாராம். அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த வசனம் பொருந்தி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா தேடிடுவாங்களா? வேற எதுவுமே மனசுல இருக்காதா? மீதியெல்லாம் அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலானாலும் சரி, நான் ராஜ்யத்தை மட்டும் தேடுவேன் போவாங்களா? இது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு கிறிஸ்துவின் சிந்தனை. அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வலுத்தி கொள்ள வேண்டும். இத இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை அடிக்கடி அனுப்பிச்சு வச்சிருக்குவார், நீங்க அங்கங்க போங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு. அப்போ அப்போஸ்தலர்களை ரெண்டு ரெண்டு பேரால அனுப்புவார், ஞாபகம் இருக்குங்களா? சீசர்கள் எல்லாத்தையும். அப்ப என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்குவாருன்னா, நீங்க போங்க, நீங்க வியாதிப்பட்டவர்களை சுஸ்தமாக்குங்க, செத்தவர்களை உயிரோட எழுப்புங்கன்னு அப்பவே கொடுத்தார்.
அதிகாரத்தை. குஷ்டரோகம் இருக்கிறவர்களா சுகமாக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லியிருக்குவார். நீங்கள் போகும்போது உங்கள் காலுக்கு பாதரட்சை போடாதீங்க, கைக்கு குச்சி பிடிக்காதீங்க, நீங்க எந்த வஸ்திரத்தையும் எடுத்துக்காதீங்க, பணப்பை கூட எடுக்காதீங்க, அப்படியே போங்கன்னு இருக்குவார். ஏன் இப்படி சொல்லணும்? இவ்வளோ நாள் இயேசு கிறிஸ்து கூட இருந்துட்டாங்க. கிறிஸ்து அப்பா பத்தி சொல்லி கொடுத்துட்டார், அப்பா எல்லாம் பிதா எல்லாமே கொடுக்குவாருன்னு. இப்போ இவங்களுக்கு கத்து கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லாம போங்கோ, பிதா கொடுக்குவார். அதுதான் அந்த அந்த பாட அந்த அந்த பயிற்சியோட பாடம். காலில் செருப்பே போடாதீங்க, அப்படியே போங்க. கையில நடுக்கிறது குச்சி எடுக்காதீங்க, உங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை. குச்சினும் போது அது நடுக்கிறதுக்கு மட்டுமல்ல, வழி பயணமா போகும்போது விலங்குகளும் அல்லது கல்லர்களும் வந்தா அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த குச்சி. நீங்க எதுவுமே இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, உங்களுக்கு மாத்து வஸ்திரமும் இல்லை, உங்களுக்கு பணமும் இல்லை, சாப்பாடும் இல்லை, அப்படியே போங்க. அப்பனா ஒரு மனுஷனா செத்துதான் போனோம். ஆனா பிதாவை நம்பி ஒண்ணுமே இல்லாம போனா கூட உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அனுப்புறார். சில நேரத்துல கிறிஸ்து அந்த மாதிரி நம்மளையும் சில சூழ்நிலைகள் விட்டு விடுவார். நம்மளாம் நினைக்கும் கை விட்டுட்டாரு, எங்களுக்கு உதவியே இல்லைன்னு. ஏன் விடுறாருன்னா, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவர் எல்லாமே எனக்கு கொடுக்குவாருன்னு கற்றுக்கொள்ள வேண்டுமா. அது அவங்க சீசர்களுக்கு இந்த மாதிரி கூட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பேதுரு தான் சீசர்கள்லயே இயேசு கிறிஸ்து தேவனோட குமாரன் என்று அறிக்கை செய்தது. இந்த அறிக்கையை கிறிஸ்து பின்னாடி சொல்லுவார். என்ன சொல்வார்னா, என்னை ஒருவன் இந்த பூமியில அறிக்கை யாராவது என்ன செஞ்சாங்கன்னா அவங்களை என் பிதா முன்னாடி நான் அறிக்கை செய்வேன்னு சொல்வார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். பேதுரு அறிக்கை செய்தார். கடைசியா நம்ம ஒரு அற்புதத்தை பார்த்து பேதுரோட பகுதியை நம்ம முதலாம் பாகத்தை இன்னைக்கு நம்ம முடிக்கலாம். எங்கன்னா இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்துன்னு வந்துன்னு இருக்கிற ஒரு ஒரு அற்புதம். இத பைபிள் தான் எடுத்து படிக்கலாம். நீண்ட வசனம். கிறிஸ்து ஒரு பக்கம் தண்ணில இருந்து நடந்துன்னு வந்துன்னு இருக்கிறாரு. மறுபக்கம் சீசர்கள் அந்த தண்டு வலிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு காத்தடிச்சுன்னு இருக்கும். படகை காற்றுக்கு எதிர் திசையில ஓட்டுறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலை. இதோட பின்னணி நான் சொல்லிடுறேன், அப்புறமா வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை ஏற்கனவே ஒரு பாடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். 2 அற்புதங்கள் ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்து ஒரே மாதிரி 2 அற்புதம் செய்திருக்குவார். அதுல முதல் அற்புதத்துல இவர் என்ன பண்ணுவார்னா 5000 பேருக்கு உணவு கொடுத்திருக்குவார். இத ஞாபகம் இருந்துச்சுன்னா கரெக்டா நீங்க பிடிச்சிடுவீங்க. 5000 பேர் புருஷர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த உடனே, உணவு கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா ஒரு மலைக்கு ஏறி போவார். அந்த அற்புதத்துல இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி என்னைக்குன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். இந்த அற்புதம் நடக்கும். இதுதான் முதல் அற்புதம். 5000 பேருக்கு கொடுக்கறது தான் முதல் அற்புதம். இப்ப இந்த அற்புதத்துல என்ன நடக்குது? இது நடந்து முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து நேரம் அவங்க சீசர்களை கூப்பிட்டுட்டு, நீங்கள் பெத்சேடா கலீலா கடற்கரை தான், பெத்சேடாவுக்கு அந்த பகுதியில நீங்க கடந்து போங்கன்னு சொல்லி படகுல சீசர்களை அனுப்பிச்சிட்டு இயேசு கிறிஸ்து தனியாக அவர் என்ன பண்ணுவார்னா அவர் மலைக்கு ஏறி போயிடுவார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இப்போ எங்க இவருக்கு முன்னாடி அனுப்புறாருன்னு பாத்தீங்கன்னா, பெத்சேடா அந்த பகுதிக்கு நீ போ அப்படின்ட்டு இவங்களை அனுப்பிச்சிடுறாரு. யார? சீசர்களை அனுப்பிச்சிடுறாரு. இப்போ பெத்சேடா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்கிற வீடுன்னு அர்த்தம். பெத்சேடானா பெத்துனா வீடு, பெத்சேடானா மீன் பிடிக்கிற வீடு. அந்த இடத்துக்கு நீங்க போங்க, அந்த இடத்த கடந்து போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இயேசு கிறிஸ்து எங்க போறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தனியாக மலைக்கு போயிடுறார். இதை இப்ப பைபிள்ல இருந்து எடுத்து வாசிக்கலாம். ஒரு நீண்ட பகுதி, ஒரு 10 வசனம். நல்லா கவனிங்கோ. இந்த வசனங்கள்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறார். அதை பார்த்து தான் இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33 வசனம் வரைக்கும் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ல இருந்து. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார்.
அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாயிருந்தார். இருங்க, இப்ப எங்க போயிட்டார் இயேசு கிறிஸ்து? ஒரு மலை மேல போயிட்டார், தனியா இருக்கிறார், மலை மேல இருக்கிறார். இப்ப அடுத்து அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். சரி, அந்த பணிந்து கொண்டார்கள்னா ப்ராஸ்கெனியோ, இதை நம்ம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. அவர்கள் அப்படியே குப்பரை போட்டு பணிந்து கொள்ற ஒரு காரியம். இப்ப இங்க என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து உங்களை பெத்சேடாக்கு நீங்க கடந்து போங்கன்னு சொல்லி படகுல அனுப்பிச்சிடுறாரு. கிறிஸ்து எங்க போறாரு? ஒரு மலைக்கு போயிட்டார். இப்ப நேரா 4ஆம் ஜாமம் ஆயிடுது, ராத்திரி. இவங்களால இவங்க இனி படகு ஓட்ட முடியலன்னா காத்து பலமா இருக்கு. நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த பகுதியில காத்து வந்தாலே அலைகள் எல்லாம் அதிகமாயிடும். இப்போ கிறிஸ்து 4ஆம் ஜாமத்துல தண்ணீர் மேல் நடந்துன்னு வர்றார். இவங்க பார்த்தோன்னா பயந்துடுறாங்க. ஆனா கிறிஸ்து சொல்றாரு, பயப்படாத, நான் தானு. பேதுரு கேட்கிறார், நீர் தானா? எனக்கு கட்டளை இடுங்கள், நானும் என்ன பண்றேன், தண்ணி மேல நானும் நடந்துன்னு வரேன். சரி வா அப்படின்னா பேதுரு நடந்துன்னு போயிட்டாருங்க. ஆனா காத்து பலமா அடிக்கிறத பார்த்து பேதுரு கொஞ்சம் பயந்துடுறாரு. பயந்து அவரோட கண் பார்வை கிறிஸ்து மேல இருக்கணும், ஆனா காத்து மேல போயிடுது. இது நடந்த உடனே பேதுரு முழுக தொடங்கிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் பேதுரு தண்ணில இருந்து வெளியே வர வச்சுட்டு, அற்ப விசுவாசியே, ஏன் நீ விசுவாசிக்கல அப்படின்ட்டு பேதுருவை கேட்டுட்டு படகுல போய் ஏறிக்கிறாங்க. யாருன்னா பேதுரு, கிறிஸ்து, இவங்கெல்லாம் படகுல போய் உட்காந்துக்கிறாங்க. காத்து அமைதியாயிடுது, இனி காத்தல்ல. இப்ப இவங்க எல்லாருமே படகுல வந்த உடனே கிறிஸ்துவ என்னன்னு தெரியுங்களா சொல்லியிருக்கிறாங்க? தேவனுடைய குமாரன் நீர் தான். புரிஞ்சுக்கினாங்க பாருங்க, எப்படி நடுக்க முடியும்? இப்படியெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது, நீங்க தான் தேவனுடைய குமாரன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுதான் நிழல். இப்போ இந்த நிழல்ல நமக்கும் ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறார். என்ன சத்தியம் அப்படின்னா, இதுல கூட நம்மளுக்கு ஒரு நிஜம் இருக்கு. நிழல் நிஜம் நம்ம நிறைய நேரத்துல படிச்சிருக்கோம். அங்க 5000 பேரை இவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். அதனால்தான் நான் அந்த பாடத்தை ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அதுலயே நம்ம பார்த்திருக்கோம் அந்த 2 அற்புதம். முதல் அற்புதம் இயேசு கிறிஸ்து இந்த 1ஆம் வருகையில் செய்து அவர் மலைக்கு போயிடுறார். அடுத்து 2ஆம் வருகையில செய்யற அற்புதம் அப்படின்னு அந்த 2 அற்புதத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்திருக்கோம். அதே தான் இங்கேயுங்க. இயேசு கிறிஸ்துவோட 1ஆம் வருகையில எல்லாருக்குமே அவர் தன் உணவை கொடுத்துட்டார். கொடுத்த பின்பு அவர் மலைக்கு போயிட்டார், பரலோகத்துக்கு ஏறி போயிடுறார். ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, சீசர்களுக்கு படகை எடுத்துக்கின்னு பெத்சைடாவுக்கு கடந்து போங்கன்றார். பெத்சைடானா என்ன அர்த்தம்? மீன்கள் இருக்கிற வீடு, ஃபிஷிங் ஹவுஸ், மீன் பிடிக்கிற வீடு. கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சீசர்களுக்கு ஒண்ணு சொன்னார், உலகம் எங்கும் போய் அவர்களை என் சீசர்களாய் மாத்துங்கள் சொன்னாரா? இதுதான் பேதுருவை கூப்பிட்டு சொல்றார், உன்னை நான் மீன்கள் அல்ல ஜனங்களை பிடிக்கிறவனாய் மாத்துகிறேன். எல்லாரையும் அனுப்புனார், பெத்சைடாவுக்கு தான் அனுப்புனார். தோமா, அப்புறமா பிலிப்பு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு, நத்தானியேல், பர்த்தலோமியோ, எல்லாருமே வந்தாங்க. எங்க வந்தாங்கோ? அவங்க வந்து செய்த வேலைன்னா மீன் பிடிக்கிற வேலை, அதாவது மனிதர்களை பிடிக்கிற வேலை. பெத்சையடா போயின்னு சொல்லிட்டாராம். இவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்கன்னா படகு எடுத்துன்னு போனாங்களா. அன்னைக்கே விசுவாச கப்பல், கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம் படகு என்றால் என்னன்னு பார்க்கலாம். அதை எடுத்துக்குன்னு அவங்க அன்னைக்கே வந்துட்டாங்க. இன்னைக்கு நாம அதே படகுல தான் நாம கூட இருக்கிறோம். நாம கூட படகுல தான் வந்துட்டோம். படகுல தான் நாம கூட பயணமா வந்துன்னு இருக்கிறோம். அது எந்த படகுன்னு பாத்தீங்கன்னா விசுவாச கப்பல். இதுக்குள்ளதான் வந்தோம் நாம. வாசிக்கலாம், 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்பனா விசுவாசத்தை எதுக்கு வேதம் ஒப்பிட்டு சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கப்பல் அது பெருசு, நாம கொஞ்சம் சின்ன படகுல இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட விசுவாசம் எப்படி தெரியுங்களா, கடுகு மாதிரி ரொம்ப குறைவா தான் இருக்கு, சின்ன விசுவாசம். அதுல இருக்கிறோம், படகுல இருக்கிறோம். நாம கூட இன்னைக்கு தண்ணீர் மேல தான் வந்து நிற்கிறோம், படகு விசுவாசம் என்ற கப்பல்ல வந்து நிற்கிறோம். ஆனா என்ன பிரச்சனைனா, இப்ப நம்ம இருக்கிற காலப்பகுதியே ராத்திரி, அன்னைக்கே தொடங்கிருது, அவங்களுக்கே ராத்திரி தொடங்கிருது. நாம இருக்கிற காலப்பகுதி கூட இன்னைக்கு இருளான காலப்பகுதி, இன்னும் வெளிச்சம் வரல. எந்த மக்கள் மேல இன்னைக்கு வெளிச்சம் வரலங்கோ, இன்னும் இருள் தான். எப்படி சொல்றீங்க? எகிப்தோட 9வது வாதை ஞாபகம் வைங்க. இஸ்ரேல் மக்கள் மேல் வெளிச்சம், எகிப்து முழுவதும் இருட்டு. இன்னைக்கு நம்ம மேல் சத்திய வெளிச்சம், உலகம் எங்கும் இருட்டு தான். இன்னைக்கு இன்னும் இருள தான் இருக்கிறாங்க. இது இருள் எதுன்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றார், யோவான் 9 அதிகாரம் 4 வசனம். பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அன்னிக்கே வந்துச்சு போப்பு மார்க்கம், அந்தி கிறிஸ்து காலம், டார்க் ஏஜஸ், அன்னிக்கே வந்துச்சு ராக்காலம். அப்பவே தொடங்கியாச்சு. இன்னி வரைக்கும் அது எஃபெக்ட் இருக்கு. 2ஆம் மிருகம் வாழ்ந்துன்னு இருக்கிற காலம், இன்னி வரைக்கும் ராக்காலம் தான். இன்னும் ஏன் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம்? அப்ப நம்ம செய்யறோமே அப்படின்னா, இருள்ல இருக்கிற வரைக்கும் கிரியை செய்ய முடியாது. இனி நீங்கள் இருட்டின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால வெளிச்சத்துக்குரிய கிரியைகளை நாம் செய்ய வந்துட்டோம். அதனால தான் இன்னைக்கு செய்ய முடியுது. இன்னும் இருள், தவறான கொள்கை கோட்பாடுகள், தவறான இருட்டுக்குரிய விசுவாசத்துல இருந்தா நம்மளோட கிரியைகள் அங்கீகரிக்கவே படாது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சுன்னு இருக்கிறோம், யாருக்கு செய்யறோம் தெரியவே தெரியாது, தேவனே யாருன்னு தெரியாது, அங்க செஞ்சுன்னு இருக்கோம். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருதுன்னு சொன்னார் கிறிஸ்து. அவர் போன பின்பு அப்படியே நடந்துச்சு. 3 நூற்றாண்டுலயே ராக்காலம் தொடங்கிச்சு. பெரிய இருட்டான காலப்பகுதி, வேதத்தை மூடி வச்சு பைபிளை படிக்க கூடாத காலப்பகுதி. இன்னைக்கும் அந்த காலப்பகுதியில தான் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிச்சம் வந்துன்னு இருக்கு. நாம கூட என்ன பண்ணின்னு இருக்கிறோம்னா, விசுவாச கப்பல்ல உட்காந்து இருக்கிறோம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்மளை சுத்தி காத்தடிச்சுன்னு இருக்கு. அங்க எப்படி இவர்களை சுத்தி அலைகளும் காத்தும் அடிச்சுச்சோ, நம்மள கூட அலைகள் காத்தடிச்சுன்னு இருக்கு. துன்மார்க்கன் கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறான். நம்மளை சுத்தி துன்மார்க்க சந்ததி இருக்கு இந்த பூமியில, காத்தடிச்சுன்னு இருக்கான். எது அது காத்து? வாசிக்கலாம், எபேசியர் 4 அதிகாரம் 14 வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவளாய் இராமல். நாம் இனி குழந்தைகள் அல்ல. குழந்தையா இல்ல, குழந்தைய ஏமாத்திடலாம். இனி நாம் குழந்தைகள் அல்ல, கிறிஸ்துக்குள் வளர்ந்துன்னு வரோம். நம்மளை சுத்தி காத்து அடிச்சுன்னு இருக்கான். எது தெரியுங்களா? மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமான போதனைகள் இருக்கா. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தந்திரமான போதனைகள் தந்திரமா இன்னைக்கு இருக்கு. உங்களுக்கு அப்படி கிறிஸ்து உங்களுக்கு இப்படி செய்வார், வாளா இருக்கிறவர்களை தலையாக்குவார், உங்களுக்கு வீடு வேணுமா கேளுங்கள், சொத்து வேணுமா கேளுங்கள், எல்லாமே கொடுப்பார், பெரிய அற்புதங்கள் செய்யப்படும், அப்படி இப்படின்னு சொல்லி தந்திரமா இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளே போதனை இருக்கா இல்லையா? ஜீவனுக்கு போற வழி அதான். அப்படி வழியே இல்லை, வந்து நீங்க சபைக்கு வாங்க, தசமபாக கட்டுங்க, காணிக்கை கொடுங்க, உங்களுக்கு பரலோகத்துக்கு போயிடலாம். இப்படி எல்லாம் இருக்கு இன்னைக்கு உபதேசம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்திரமா இருக்கா. சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமான போதனைகள். இதுதான் பலவிதமான காற்று அலைகள் போல் அடிபடுகிறதா. இதுல மாட்டிக்கொள்ளாதீர்கள்ன்றார். நம்மளை சுத்தி அடிச்சுன்னு இருக்கு இன்னைக்கு காத்து. ஆனா இந்த பகுதியில தான் கிறிஸ்துவும் வந்து நிற்கிறாரா. மலையை விட்டு தண்ணீர் மேல் வரார். என்ன புரிஞ்சுக்கலாங்க, மலையை விட்டு வராருன்னா என்ன நினைச்சுக்கலாம்? நம்மளுக்கு சத்தியம் என்ன சொல்லுது? அவர் மலை மேல போயிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார். வராருன்னா 2ஆம் வருகையில வந்து நிற்கிறார். சபை காத்தில் இப்படி மாட்டி நிற்கும் மொத்தம் கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நடுக்கும். வராராம். எப்படி வரார்? எத்தினாவது ஜாமத்தில் வரார்? 4ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4ஆம் ஜாமம்னா இது 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும். ஏன் 4ஆம் ஜாமம் சொல்றாருன்னா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு சொல்றாருங்க. ஒரு இடத்துல 2ஆம் ஜாமமாவது 3ஆம் ஜாமமாவதுன்னு பேசியிருக்குவார். இன்னொரு இடத்துல மத்திய ராத்திரின்னு பேசியிருக்குவார். இன்னொரு இடத்துல இந்த 4ஆம் ஜாமம்னு பேசுவார். 4ஆம் ஜாமம்னா என்னன்னா, 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஆழ்ந்த இருட்டு சூழ்ந்த பகுதி இன்னைக்கு இருக்குது பாருங்க. இன்னைக்கு 11 மணி 12 மணி 1 மணி எல்லாம் இருட்டு தான். ஆனா
ரொம்ப டார்க்னஸ், ரொம்ப ஆழ்ந்த இருள் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டான் அப்படின்வாங்க. அதாவது இந்த விடியறதுக்கு முன்னாடி தான் இருட்டு பூமியின் மேல் அதிகமா இருக்கும். ஏன்னா சந்திரனும் மறிகிற நேரம், சூரியனும் உதிக்காத நேரம். அப்பதான் அந்த இருட்டுல தான் விடிவெள்ளி நட்சத்திரம் அதை பார்க்க முடியும். அந்த அவ்வளோ இருட்டு இருந்தாதான் அது கண்ணுக்கு தெரியும். அந்த கிறிஸ்து வர காலமே மிகவும் இருள் சூழ்ந்த காலப்பகுதி. அதைத்தான் யோவேல்ல பார்த்திருக்கிறோம். கர்த்தரோட பெரிதும் பயங்கரமான நாளை குறித்து பேசுவார். அந்த நாள் எப்படி இருக்குதுன்னா மப்பும் மந்தாரமான நாள். ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா டே ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னும். அதாவது இருளுக்குரிய நாள். ஆமோஸ்ல கூட சொல்வார் இல்லைங்களா, கர்த்தரோட நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ, அது வெளிச்சத்துக்குரிய நாளா இராமல் இருளுக்குரிய நாளா இருக்கும். அப்போ கிறிஸ்து வர காலப்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இருட்டு. அதத்தான் திருடன் வருகிற விதமாய் வரும். 13ஆம் அதிகாரம் 35 இதுல சேவல் கூவுகிற நேரம்னு இருக்கும். அதுல ஆங்கிலத்துல நீங்க படிச்சீங்கன்னா டான் அப்படின்னு வரும். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். அவர் எப்போ வருவாருன்னு பார்த்தீங்கன்னா நினையாத நேரத்தில் வருவார். எப்போ வருவாரு? வீட்டெஜமானன் நடுராத்திரியில முதல்ல வருவாரா? சேவல் கூவும் போது. சேவல் கூவும் போது தான் 4வது ஜாமம். அந்த சேவல் கூவுறது தான் 3ல இருந்து 6 மணி. 4ஆம் ஜாமத்திலாவது காலையிலாவது எப்பொழுது வேண்மா இருந்தாலும் வரலாம். நீங்கள் எப்படி இருங்கன்னா விழித்திருங்கள் அப்படின்னு பேசியிருப்பார். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா 4ஆம் ஜாமத்தில் வரார். அதுதான் சேவல் கூவுற நேரம், ரொம்ப இருட்டான காலப்பகுதி. கிறிஸ்து நடந்துன்னு வரார். எது மேல நடந்துன்னு வரார்? தண்ணீர் மேல் நடந்துன்னு வரார். இப்ப தண்ணீர்னா என்ன? நம்மளுக்கு நல்லா தெரியும். தண்ணீர் என்றால் சத்தியம். அப்ப கிறிஸ்து எப்படி வரார்? சத்தியத்து மேல வராரா? தண்ணீர் மேல வராருன்னா சத்தியத்து மேல வராரு? இல்லைங்க. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு 2ஆம் வருகையில வருத நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வானத்தை பார்த்துனே இருந்தா கிறிஸ்து 2ஆம் வருகையில வருத கண்டுபிடிச்சிட முடியுமா? இல்ல. அப்ப எதை பார்த்தா கிறிஸ்து வருத கண்டுபிடிக்கலாம்? வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கவனிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. வசனத்தை கவனித்திருங்கள் அப்படின்றார். அப்ப எதை தான் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை கவனிச்சு பார்க்கணும். கிறிஸ்து எது மேல தான் வராருன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் மேல் வராரு. அப்ப இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருத நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா தண்ணிய பார்க்கணுமா? தண்ணினா என்னங்கோ? வசனத்தை பார்க்கணும். இந்த வசனத்தை பார்த்தா இவர் எப்போ வராரு, இவர் வர காலம் என்ன, அந்த வசனங்கள் என்னன்னா சொல்லுது அப்படின்றத ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்குவாங்களா, வந்த பின்பு கண்டுபிடிக்குவாங்களா? இது ஏற்கனவே 2ஆம் வருகையை சனிக்கிழமை கேட்டவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்குவாங்களா, வந்த பின்பு கண்டுபிடிக்குவாங்களான்னு? எப்போ வருவாரு? அந்த 4ஆம் ஜாமத் சேவல் கூவுற நேரத்தில் நடந்து தண்ணி மேல வராரா? அப்போ நம்ம தண்ணீர் என்றால் எதை பாருங்கள்னு சொல்றாருன்னா, நம்ம எதை பார்க்கணுமா? வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை பார்க்கணும். இப்போ கிறிஸ்து வராரு. பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே நீர்த்தாவா, என்ன கூப்பிடுங்க, நானும் என்ன பண்றேன், தண்ணீர் மேல நானும் நடுக்கணும். கிறிஸ்து சொன்னாரா வான்ட்டு? பேதுரு நடந்துன்னு போயிட்டாரா? ஆனா பேதுரு எங்கேயோ ஒரு இடத்துல பயந்து விசுவாசத்தை கீழே விட்டுட்டார். கிறிஸ்துவை பார்க்க வேண்டிய பேதுரு காத்தை பார்த்துட்டார். இப்ப நாம கூட கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நடந்துன்னு வராரா தண்ணியில? நாம கூட கேட்கிறோமா, ஆண்டவரை எங்களையும் என்ன பண்ணுங்க, தண்ணீர் மேல் நடுக்க வைங்கன்னு சொல்றோமா? எப்படி தெரியுங்களா புரிஞ்சுக்கலாம்? ஆண்டவரே எங்களையும் வசனத்தின் சார்ந்த பிள்ளைகளாய் நடுக்க வைங்கள்ன்றமா. இன்னைக்கு நடந்து நிற்கிறோமா இல்லையா பாருங்க. இன்னைக்கு நம்ம வசனத்தின் சார்ந்து நடுக்கிறோமா அல்லது உலகத்தை சார்ந்து நடந்து நிற்கிறோமா? நான் வசனம்னு சொல்லும் போது சத்திய வசனங்கள், வெறிய வசனம் மட்டுமல்ல, சத்தியம். இன்னைக்கு சத்திய வசனத்தை சார்ந்து நடுக்கிறோமா இல்ல வெறியோ உலகத்தின் பிரகாரம் நடுக்கிறோம்னா? சத்திய வசனத்தின் பிரகாரம் நடந்து நிற்கிறோம். என்ன தெரியுங்களா? தண்ணீர் மேல் நடுக்கிறோம் நாம கூட. ஆனா என்ன பிரச்சனைனா, அதிக நேரத்தில் விசுவாசத்தை விட்டு விடுவோம். கிறிஸ்துவை பார்க்க வேண்டிய நாம் காத்தை பார்த்தோம் என்றால் முழுகி விடுவோம். இதை எபிரேயர்ல பவுல் சொல்றார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் பார்க்கணும், அவரை நோக்கி மட்டும் தான் போகணுமா, வேற எத்தையுமே பார்க்க கூடாது. பேதுரு ஏன் முழுகுனாரு? கிறிஸ்து கிட்ட இருக்கிற கண் பார்வை காத்து மேல திரும்புது, பயந்துடுறார், தண்ணில முழுங்கிடுறார். நாம கூட அதே மாதிரி தாங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை விட்டு நம்மளோட கண் பார்வை கொஞ்சம் திரும்பினா கூட உலகம் என்ற கடலிற்குள் நாம் முழுகி விடுவோம். நான் பிரதர் தண்ணினா வசனம்னு சொன்னீங்க, இப்போ உலகம்ன்றீங்கன்னா கொந்தளிக்கிற கடல் துன்மார்க்கர்கள். அடுத்து இந்த கடல்னா இது கொந்தளிக்கிற அலைகள் துன்மார்க்கர்கள். கடல் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா, வெளிப்படுத்தல நம்ம பார்த்திருக்கிறோம், ஜாதிகள், பாஷைக்காரர்கள். இது ரெண்டுமே இருக்கு, தண்ணியும் இருக்கு கடலும் இருக்கு. தண்ணீர் மேல் நடந்தா சத்தியத்தில் மேல் நடப்போம். தண்ணீரை விட்டு உள்ள முழுகிட்டா, கடலுக்குள் முழுகிட்டா உலகத்தில் முழுகிடுவோம். அது எப்படி தெரியுங்களா? நம் கிறிஸ்துவை பார்க்கிற வரைக்கும் நடந்துன்னு போலாம். கிறிஸ்து கிட்ட இருந்து கண் பார்வையை எடுத்துட்டு உலகத்தின் மேல் கொஞ்சம் திருப்புங்க, உடனே உலகம் என்ற பாவம் நம்மள அப்படியே உள்ள இழுத்துன்னு போயிடும், அப்படியே முழுகிடுவோம். இனி திருப்பி வெளியே வர்றதுக்கு இன்னொரு தேவன் ஏதாவது ஒரு ஒரு கண்டிப்பான பாடம், கண்டிப்பான சத்தியம் வச்சாதான் திருப்பி விழிச்சு திருப்பி கையை வெளியே கொடுத்து நம்மளை தூக்க வைக்குவோம். இல்லைன்னா உள்ள அப்படியே முழுகின்னு போயிடுவோம். பாவத்துல கொஞ்சம் கால் வச்சா அப்படியே சறுக்கின்னு போயிடும். அதுதான் நம்மளோட நிலைமை. கிறிஸ்து கிட்ட இருக்கிற கண் பார்வை திரும்பவே கூடாதா? கொஞ்சம் திரும்பினா கூட உள்ளோ கடல் முழுகிறதுக்கு காத்து நிற்கா, முழுகிடுவோம். இப்போ அடுத்து இயேசு கிறிஸ்து வந்துட்டார், படகுல ஏறிட்டார். ஏறிட்ட பின்பு இந்த சீசர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நீர்தான் உண்மையான தேவனின் குமாரன் என்று அங்கீகரிச்சிட்டார்கள். அங்கீகரிச்சாங்களா? ஒத்துக்கொண்டார்கள். இப்போ அதே மாதிரி தான் கிறிஸ்து நம்மளுடைய விசுவாச கப்பல் என்ற படகுல இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறார். எப்படி சொல்லலாம்? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நானும் உங்களோட வீட்டுக்குள்ள வரேன். வீடு என்பது எது? விசுவாச வீடு. இது கூட பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் அழைப்புக்காக, அந்த சத்தியத்துக்காக நாம் நம்மளுடைய இருதய கதவுகளையும் செவிகளையும் திறந்திருக்கிறோம் என்றால் அவர் நம் வீட்டுக்குள் வந்திருக்கிறார், படகுக்குள் வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி வந்திருக்கிறது உண்மையானால் தேவனோட பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவை என்னான்னு சொல்லி அங்கீகரிக்குவோம். நீர் மெய்யான தேவனோட குமாரன் சொன்னாங்களா அன்னைக்கு? இன்னைக்கு நாம் கூட கிறிஸ்துவை இவர் தாங்க உண்மையான தேவனோட குமாரன், வேற யாருமே கிடையாது என்று நாம் கூட அங்கீகரிச்சு நிற்கிறோம். இந்த மாதிரி பேதுரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்ல தேவன் நமக்கு அநேக விதமான தீர்க்க தரிசனங்களையும் நிழல் பொருள்களையும் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நம்மளோட ஓட்டத்துக்கு தேவையான பாடங்கள் அநேகமா நிறைய வச்சிருக்கிறார். இன்னும் நம்ம முடிக்கல. பேதுரோட தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் 2ஆம் பாகத்தில் பார்க்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.